கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 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 ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்தக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த நாள் வசனப்பு ஆராதனை நடத்தி கொடுக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, ஏசப்பா, எங்களை கூடி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் பல ஆயிரம் ஆத்துமாக்களை கொண்டு வந்து மகிழ பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். பாடல் மூலமா எங்களோடு பேசும். சாட்சிகள் மூலமா எங்களோடு பேசும். தீர்க்க தரிசன ஆவியானவரே, செய்தி மூலமாய் வசனத்து மூலமா எங்களோடு பேசும். ஆண்டவரே, உலகம் எங்கும் நடக்கிற இன்னைக்கு வசனப்பு ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபை ஆராதனையும் வசனப்பு ஆராதனை நடத்தி கொடுக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். 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 மகிமையும் கனத்தையும் இயேசு ராஜாவுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. அறுநூற்றி 52வது பாடல். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை
கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவவும் வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவவும் வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. இது 2024வது வருஷத்துல லாஸ்ட் நேரத்துல வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இனி 25வது வருஷத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? போகிறோம், பிரவேசிக்க போறோம். நம்ம தேவன் நம்ம 24வது வருஷத்துல தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக இயேசுவுக்கு என்ன செய்யறோம்? நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்காங்க. அந்த நன்மைகளை நாம் நினைத்து நன்றியோடு இயேசுவுக்கு என்ன செய்யணும்? பாடல் பாடணும். உற்சாகமாக தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. 115வது பாடல். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த பாடல் ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக பாடுவோமா? தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே.
அருகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீ கொஞ்சம் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர். உண்மையால் என் விளக்கை நீர் ஏற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர். உண்மையால் என் விளக்கை நீர் ஏற்றினீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே. உம் அன்புக்கு இணையில்லையே. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே. உம் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தேவன் நம் மீது வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய நேசத்தாலே நம்ம என்ன செஞ்சாரு? அணைத்து கொண்டார். அவருடைய பாசத்தாலே நம்ம நேசித்தார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவோ தப்புகள் பண்ணியிருக்கோம், பாவம் பண்ணியிருக்கோம், நிறைய நம்ம இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனாலும் ஏசப்பா நம்ம என்ன செஞ்சாரு? கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம அந்த ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம இந்த நாள் வரையிலும் ஏசப்பா நம்மளை பாதுகாத்ததுக்காக ஏசப்பாவுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பழைய வருட ஆராதனையில ஏசப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் நம்ம பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஏசப்பா எங்களை குடும்பமாய் பாதுகாத்ததுக்காக ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றன்றுள்ள ஆகாரம் நம்மளுக்கு தந்ததுக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உண்ண உணவு உடுக்க உடை தந்ததுக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உற்சாகமாக சொல்லுங்க. என் அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா தேவன் நம்ம மீது வைத்த அன்பு பெரியதுனால ஏசப்பா நம்மளுக்கு கிருபையாய் நம்ம நேசிச்சிருக்காங்க. நம்ம அதுக்கு ஒன்று கூட தகுதியே கிடையாது. நம்மளை விட நல்லவர்கள் அநேகம் இருக்காங்க. ஆனாலும் ஏசப்பா நம்மளை நேசித்தபடியால், ஏசப்பா நம்மளை அன்பு கூர்ந்தபடியால், அவரை நேசிக்க அவரை ஆராதிக்க நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலே ஏசப்பா எங்களுக்கு பலன் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலே ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஆறுதலா இருந்தபடியால் நன்றி ஏசப்பா. நீங்க எங்களோடு பேசினபடியால் நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு சமாதானம் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. சமாதானம் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வசனத்தின் மூலமா எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 787வது பாடல். ஆண்டவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் பெரியது. நம்ம அதை உணர்ந்து நம்ம பாடும்போது தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நீங்க இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. நம்ம இந்த வருஷத்துல நிறைய நேரம் பணம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கூட பணம் இருந்திருக்காது, கரண்ட் பில் கட்ட பணம் இருந்திருக்காது, என்னைக்கு எப்பமாவது இருக்க நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம இருந்திருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம எங்கேயாவது போகும்போது நம்மளுக்கு பஸ்ஸுக்கு பைசா கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. நான் ஞாயிற்றுக்கிழமை நாகர்கோயிலுக்கு பஸ்ல போயிட்டேன். ஆனா கடைக்கு போயிட்டு பார்த்தா பையில பைசாவே இல்லை. எங்க எப்பவுமே டவுன்ஷிப்ல ஃப்ரீயா பஸ் போறதுனால அதுல போயிட்டு அப்படி வந்துருவோமா, அந்த நினைப்புல போயாச்சு. அப்புறம் பார்த்தா உள்ள 5 பைசா கூட இல்லை. எனக்கு ஒரு பயம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன். அந்த ஒரு ஆள்கிட்ட கேட்கேன், அவர் இருந்தாலும் ஒரு மாதிரி பார்க்காரு. அப்போ பஸ்ல ஏறியாச்சு. ஏறிட்டு அந்த பக்கத்துல இருந்த பிள்ளைகிட்ட பஸ்ல பைசாவே இல்லைம்மா, நான் ஒன்று ஜிபே பண்ணி விடுறேன், ஒரு 50 ரூபா இருந்து தா அப்படின்னு சொன்னேன்.
அப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னானா, என்கிட்ட பைசா என்கிட்ட ஜிபே கிடையாதுக்கா, நீங்க சும்மா வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு. அது கஷ்டமா போச்சு, சும்மா எப்படி வாங்க முடியும் அப்படின்னு. பக்கத்துல ஒரு ஆள் என்ன செஞ்சு, ஒரு நாள் 50 ரூபா தந்துச்சு, இந்தாமா ஏன் எனக்கு ஜிபே போட்டுரு அப்படின்ட்டு. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடனே 55 ரூபாயை ஜிபே போட்டு விட்டேன். ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனா செல்லுல பைசா இருக்கு, கையில பைசா இல்லை. ஆனா அந்த நேரத்துல அந்த ஆளு அது இந்துக்கார ஆளு தான். ஆனா நம்மளா இருந்தா அப்படி செஞ்சிருப்போமான்னு தெரியாது. நம்ம இருந்தா உதவி இருப்போமா? இதே சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இப்படி பைசா இல்லைன்னு சொல்லும் போது நீங்க யாருக்காவது பைசா கொடுத்துருக்கீங்களா? ஆனா நான் நிறைய நேரம் கொடுத்துருக்கேன். அதனால ஏசப்பான்னு தந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் நினைச்சேன், அப்ப நம்ம உடையவருக்கா எப்பமாவது ஒருக்கா யாராவது பைசா இல்லைன்னு சொல்லும்போது நம்ம கொடுக்குறோம். அதனால ஏசப்பா நம்மள என்ன செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. இதுவும் ஒரு நடத்தி வந்த பாதை தான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல யாருமே ஹெல்ப் பண்ணலாம், டிரைவர் என்ன செய்வான், இறக்கி விடுறான், போகாம அப்படின்னு இறக்கி விட்டுருவான். அது நம்மளுக்கு என்ன செய்தோம், ஏசப்பா நம்மள அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் நிறைய நேரம் நம்மள ஏசப்பா ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறான். பலவீன மத்தியிலே பலவீனமா இருப்போம், எழும்பி இன்னைக்கு என்ன வேலை செய்வோம், நம்மளால எழும்பி நடக்க கூட முடியலையேன்னு பலவீனத்துல இருக்கும்போது கூட ஏசப்பா நம்மளை என்ன செய்யறாரு, பலத்தை தந்து, சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. நீங்க இந்த வருஷம் நீங்க இதை இன்னைக்கு யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், உங்களை ஒவ்வொருவரையும் ஏசப்பா நடத்தி வந்த பாதைகள் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க ஒரு நிமிஷம் கண்ணில் கொண்டு வாங்க. இதே சூழ்நிலை வேற யாருக்காவது இருந்திருந்தா அவங்க இதுல மீண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா நம்மளை என்ன செய்யறாரு, அதுல மீண்டு எடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆலோசனை தரதுக்கு ஆளே இல்லை, எங்களை இந்த இடத்துல இருந்து தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா தேவன் நம்மளை என்ன செய்கிறார், நம்மளுக்கு ஆலோசனை தருவதற்கு நல்ல ஒரு போதர் தந்திருக்காரு, நிறைய பேர் தந்திருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன செய்றாங்க, நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும்போது நமக்காக ஜெபிக்கிறதுக்கு அநேக பேர் இருக்காங்க. ஒரு அக்கா சொல்லுவாங்க, எப்பமா உனக்கு ஜெபத்துக்கு உன்னை ஜெபிக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா இருக்காவே, உங்க சபையில் உள்ள மக்கள்லாம் இருக்காங்க உனக்கு ஜெபிக்கிறதுக்கு, ஆனா எனக்கு ஜெபிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படி சொல்லுவாங்க. அப்ப நினைக்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்றாங்க, விசுவாசிகள் தந்திருக்காங்க. இது கூட நிறைய பேருக்கு என்ன செய்யல இல்ல. அப்போ நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அநேகர் ஜெபத்தினாலே நம்மளை என்ன செய்யற ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். அநேக பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளை என்ன செய்யறாங்க, தூக்கி எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், நீங்க எப்படி எப்படி பிரச்சனைகளை வந்திருக்கீங்க, இங்க இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, இங்க வந்த பிறகு நீங்க எப்படி மாறி இருக்கீங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வரும். நீங்க ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா, நான் அந்த சூழ்நிலை இருந்தேன், அவ்வளவு பிரச்சனையில இருந்தேன், அவ்வளவு வியாதியில இருந்தேன், போராட்டத்துல இருந்தேன், பிசாசின் போராட்டத்துல இருந்தேன். ஆனா தேவன் எங்களை இங்க கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, விடுதலை தந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு வரி எல்லாரும் உற்சாகமாக பாடுவோம், கைகளை தட்டி. நம்ம ஏசப்பாக்கு இப்ப நன்றி செலுத்த மட்டும்தான் இருக்கும், நம்ம நன்றி தான் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம இப்ப நன்றி செலுத்தும் போதுதான் அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஏசப்பா நன்மைகளை என்ன செய்வாங்க. ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. எல்லாரும் சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம்
ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தும். நன்றி எறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஹalleluya. 1142வது பாடல். உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு பாடுவோமா? ஹalleluya. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன்.
நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தியாச்சு. ஹalleluya. நம்ம இனி புது வருடத்துக்குள்ள போக போகிறோம். அதனால ஏசப்பாக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செலுத்தணும். ஹalleluya. ஏசப்பாட்ட நம்ம சொல்லுவோமா, நம்ம செய்த பாவங்களை எல்லாம் ஏசப்பா மன்னிக்கும்படியாக. ஹalleluya. 672வது பாடல். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். எல்லாரும் எழுப்பினாகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார், நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை, நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஹalleluya, ஹalleluya. தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. ஏசப்பா கிட்ட நீங்க அறிக்கை இடுங்க, நீங்க செய்த அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் ஏசப்பா கிட்ட அறிக்கை இடுங்க. நான் புது வருஷத்துக்குள்ள போக போகிறோம், ஏசப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பான்னு கேட்போமா எல்லாரும். ஏசப்பா ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறமாண்ட தகப்பனே எமக்கு நன்றி, தகப்பனே எமக்கு நன்றி. நீங்க செய்த பாவங்கள் உங்களுக்கு தான் தெரியும், நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஏசப்பான்னு கேளுங்க. இந்த வருஷம் முழுவதும் நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள்
நாள் வரையிலும் செய்த பாவங்களை ஏசப்பா கிட்ட அறிக்கை இடுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்கள் பாவங்கள் சிவேரென்று சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற தேவன். ஹalleluya ஹalleluya. அப்பா எங்களுடைய குறைகளை குற்றங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எல்லாரும் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்களுடைய குறைகளை மன்னிங்க ஏசப்பா, எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அடுத்தபடியாக நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும். ஹalleluya. நம்ம மற்றவர்களை மன்னிச்சாதான் ஏசப்பா நம்முடைய குற்றங்களை என்ன செய்வாங்க? மன்னிப்பாங்க. அது வருந்தி ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பா நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. 7 அல்லது 70 முறை ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாலும் ஏசப்பா என்ன செய்றாங்க? மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. நம்ம பாவம் பண்ணிட்டோமே, நம்ம பொய் சொல்லிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம், நம்ம ஏசப்பா மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம். ஹalleluya. தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பெர்க்மன்ஸ் பாட்டிலே 1099வது பாடல். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. எல்லாரும் சொல்லுவோமா? பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஹalleluya ஹalleluya. நம்ம அடுத்தபடியாக கவலைப்படக்கூடாதான். ஹalleluya. கவலைப்படுறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. கவலைப்பட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு பலகீனம் தான் வரும், வியாதி தான் வரும். ஹalleluya. கவலைப்படுவதனால ஒரு முளத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்ம வியாதிகளை கூட்ட தான் முடியும். ஹalleluya. எல்லாரும் இந்த பாடலை பாடுவோமா? கவலைப்படுவதினால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு மூலம் கூட்ட முடியும்,
செய்வோம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை முடிப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகிறார், கர்த்தர் உடுத்துகிறார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்பட வேண்டாம். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உயிரும், உடையை விட உடலும் அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பழைய வருஷ ஆராதனை இயேசப்பா நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி இயேசப்பா. எல்லாரும் கைகளை தட்டி இயேசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு குறைவு இல்லாம எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஒரு குறைவு இல்லாம எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எத்தனையோ நாச மோசங்கள் வந்த போதிலும் தேவனீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களுக்கு ஏசப்பா சுகத்தை பலத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனே, அப்பா எங்களை விடுவித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே ஏசப்பா எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு சமாதானம் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. பிள்ளைகளாலே வந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களை குடும்பமாய் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்களை குடும்பமாய் பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை குடும்பமாய் பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா.
ஏசப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா நீ எங்களை பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களுடைய பிள்ளைகள் பைக்ல போகும்போது வரும்போது அப்பா நீ எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அநேக நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுடைய கால்கள் இடராம எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாகனத்துல போகும்போது வரும்போது அப்பா நீர் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க வீட்டுல சமையல் பண்ணும்போது நீர் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா அன்றன்று உணவு எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கீங்க அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே நன்றி ஆண்டவரே. ஒரு குறைவு இல்லாம எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஒரு குறைவு இல்லாம எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிரச்சனைகள் வந்த போதிலும், அநேக நாச மோசங்கள் வந்த போதிலும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க. தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க. உடம்பிலே சுக பலன் வந்த போதிலும், அநேக பலவீனங்கள் நம்மை தாக்கின போதிலும் தேவன் நம்மளை ஜீவன் சுகத்தோடு பாதுகாத்திருக்காங்க. அதுக்கு ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா எங்களை ஜீவனோடு வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அநேக பொருட்கள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. வீடு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. காரு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா வாகனங்கள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா நீர் எங்களுக்கு தேவையான பொருட்கள் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமாக பாடுவோமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலை ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. எல்லாரும் சொல்லுவோமா? என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து கொண்டீரே. எல்லாரும் சொல்லுங்க.
கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10,000 சோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிகிறதே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிகிறதே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10,000 சோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. ஹல்லேலூயா. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தி. ஹல்லேலூயா. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆமென். ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10,000 சோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. ஆமென். உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீர் என் தாசன் என்றீரே.
ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு உற்சாகமாக ஜெபிப்போமா. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு குறைவு இல்லாம எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உள்ளம் கையிலே வரைந்து வைத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையில பாதுகாத்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. மகிமையா எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உள்ள கையிலே வரைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம ஏசப்பா குடும்பமாக பாதுகாத்ததுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஏசப்பா பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளை தேவன் பாதுகாத்தபடியா ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாலிய பிள்ளைகளை ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கணவன் மனைவியை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாய்மார் வயதானவர்களை ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலகீனத்தோடு வந்தவர்களுக்கு தேவன் பலத்தை கொடுத்தபடியா ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இதுவரையிலும் தேவன் நம்மை பாதுகாத்ததுக்காக ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் உட்காருவோம்.